இதில் நனைந்து மகிழ்வோம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். அந்த மந்திரத்தால் ஒளியேற்றிய சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம். உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. நான் வைத்தியர் விஜயஸ்ரீ சந்திரமோகன். கொழும்பில் உள்ள இலங்கையில் உள்ள கொழும்பில் தேசிய வைத்தியசாலையில் தற்போது கடமையாற்றி வருகின்றேன். நான் 26 வருடங்களுக்கு மேலாக இந்த ராஜயோக தியானத்தை கற்றும் கற்பித்தும் வருகின்றேன். இந்த தியானம் என்ற வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது. வாழ்க்கையினுடைய சத்தியத்தை இறைவன் மூலம் நான் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் என் மனதை வழிநடத்துறதால என் மனதில் எல்லையில்லாத அமைதி சந்தோஷத்தை அனுபவம் செய்து வருகிறேன். அதே நேரத்தில் ஏதாவது நடந்தால் உடனே எதிர்த்தாக்கம் கொடுக்கிற ஒரு சுபாவம் என்கிட்ட நிறைய இருந்துச்சு. கோபம் வர சூழ்நிலைகள், அந்த சுபாவம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே இந்த தியானமும் தொடர்ச்சியான பயிற்சியாலையும் அகநோக்கில் இருந்து நான் நிறைய என்னை மாற்றி அமைத்திருக்கின்றேன். எனக்கு எவ்வளவோ ஒரு சுயமாற்றத்தையும் உள்ளார்ந்த அமைதி சந்தோஷமும் இன்றைக்கு இருக்குதுன்னா அது காரணம் கடவுள் கொடுத்த ராஜயோக தியானமும் இறைவன் என் மனதை மாற்றுவதற்கு கொடுக்கின்ற சக்தியும் தான். அதே நேரத்தில் கடவுள்தான் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றதை நான் அறிவுபூர்வமாக உணர்ந்து கொண்டாலும் நான் அதை உணர்வு பூர்வமாக எனக்கு நிறைய அனுபவங்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கு. உதாரணமாக டாடி ஜானகி 1999ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வரும்போது அவங்களுடைய திருஷ்டி மூலமாக உடலற்ற நிலையை அனுபவிக்கலாம் என்றதை நான் கேள்விப்பட்டு அதுக்காக நான் டாடி வாரத்துக்கு முதல் முயற்சி பண்ணினேன். டாடி வரும்போது அவங்க திருஷ்டி கொடுத்தாங்க மேடையில இருந்து. அந்த திருஷ்டியில நிறைய இறை அன்பை அனுபவம் செய்தவாறு திகவலையில் கொழும்பில் இருக்கிற திகவலையில் எங்களுடைய நிலையத்தில் போய் பாபாவினுடைய படத்துக்கு முன்னால நான் அமர்ந்த போது இந்த உடலை விட்டு பிரிந்து பறந்து போற எல்லையில்லாத ஒரு அனுபவம், ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. அதிலிருந்து நான் தெரிஞ்சு கொண்டேன். நான் நினைச்சது வேற யாருக்கும் தெரியாது, கடவுளுக்குத்தானே தெரியும். ஆகவே அவர் எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய எண்ணங்களையும் இறைவனை சென்றடைகின்ற என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு அந்த நாள்ல இருந்து வந்துச்சு. எத்தனையோ தரம் இந்த பாதையை ஏன் பின்பற்றீங்க என்ன சந்தேகத்தை எழுப்புற மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொன்ன போதும் எனக்கு தெரியும் நான் பின்பற்றுறது சத்தியமான பாதை, என்னோட இருக்கிறது கடவுள் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் எனக்கு அதை முழுமையாக உணர வச்சிச்சு. அதே நேரத்தில் இந்த ஞானத்தை தொடர்ந்து கற்று இதில் முழுமையாக நாங்கள் நன்மை அடையணுமெண்டா பொறுமையாக தினமும் முரளி கற்று முழுமையான நம்பிக்கையோட நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும். புதிதாக வர்ற மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான். உங்களுக்கு பொறுமை தேவை. முயற்சி இல்லாமல் யாருக்கும் எதுவுமே கிடைப்பதில்லை. முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணினா உங்களுக்கு எதெல்லாம் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு வேண்டுறீங்களோ அது அவ்வளவு இங்கே கிடைக்கும். இங்கே உங்களுக்கு அது கிடைக்கலைன்னா அது வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது என்பது என்னுடைய அனுபவம். ஆகவே தொடர்ந்தும் இறைவனுடைய ஞானத்தை படியுங்க. இறைவன் மேல அன்பு வச்சு அவர் நோக்கி தியானம் செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை நிரந்தரமான அமைதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நிறைய அசாத்தியமான விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலும் கடவுள் தான் எனக்கு துணையா இருக்கிறான்றதுக்கு இந்த முழு வாழ்க்கையுமே எனக்கு ஒரு அனுபவமா இருக்கு. நான் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யும் போது எனக்கு டிரைவிங், அதாவது வாகனம் ஓட்ட தெரியாது. அப்போது நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து போகக்கூடிய வசதி இருந்துச்சு. ஆனால் நான் மாற்றலாகி இன்னொரு வைத்தியசாலைக்கு செல்லும்போது நானாகவே அந்த டிரைவிங் அதாவது வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டி இருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சி கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி என்ற ஒவ்வொரு அடியிலும் எனக்கு என்னெல்லாம் எப்பெல்லாம் தேவையோ அது அவ்வளவுமே இலகுவாக நடக்கக்கூடியதாக என்ற வாழ்க்கை அவ்வளவு இலகு சந்தோஷம் நிறைஞ்ச இருக்கிறதுக்கு இந்த ராஜயோக தியானமும் இறைவனுடைய அன்பு வழிகாட்டல் தான் எனக்கு காரணமா இருக்கு. ஸோ அதே அனுபவம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் என்றது என்னுடைய முழுமையான மன நிறைந்த ஆசை. ஓம் சாந்தி.